ஆட்டோக்காரனா ஒரு தெளிவா தெரியணும். தெளிவா என்ன பண்ணணும்? ஷேவ் பண்ணிருக்கணும், முடி வெட்டி இருக்கணும், நீட்டா இருக்கணும். பார்க்க பப்ளிக் பார்க்கறவங்களுக்கு என்ன பண்ணணும்? பார்க்கும்போதே நமக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நம்ம மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். அவன் பார்க்கும்போது என்ன அப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி கூடாது. நீங்களும் ஒரு போலீஸா? நான் போலீஸ். நாங்க யூனிஃபார்ம் போட போலீஸ். நீங்க வந்து காக்கி சட்டை போட்டு நீங்க ஒரு போலீஸா? பப்ளிக் சேவகர் தான் நீங்க. அதை மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி வந்து அனைத்து ஆவணங்களும் சரியா வச்சிருக்கீங்க. சில நபர் வந்து ஆட்டோக்களை வந்து ரீஸ்டேஷன் பண்ணாமே ஓட்டுறீங்க வண்டி. அதை நான் நிறைய பார்க்குறேன். அது எதுக்கு உங்களை ஓட்டக்கூடாதுன்னு சொல்றதுன்னா சொல்லியிருக்கணும். நிறைய ஆட்டோ எடுத்துறீங்க, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. பொதுமக்கள்கிட்ட வந்து கனிவா பேசுங்க. வயசானவங்களை வந்து பார்த்து அவங்களுக்கு பிக்கப் பண்ணிங்க. கர்ப்பிணி பெண்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. லைசன்ஸ் எடுத்தார், ஆனால் வந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கு வந்து பேட்ச், அந்த பேட்ச் போட்டு ஓட்டுங்க. உங்கள் ஸ்டாண்டில் இருக்கிற ஆட்டோலாம் நீங்கள் வந்து அந்த தலைவர் இருக்கீங்கன்னா அந்த எத்தனை ஆட்டோ இருக்குதோ அந்த ஆட்டோவுக்கும் ஃபஸ்ட்டு எஃப்சி இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, லைசன்ஸ் இருக்காங்களான்னு அதை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணணும்.